கங்கை யாரை தன்னுடைய பக்தர்களா ஏத்துக்குவாங்க, தன்னுடைய பக்தனா யாரை பெருமையா கங்கை நினைப்பாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். புனித தலங்களுக்கு யாத்திரை வந்த ஒரு யாத்ரிகர் கங்கை நதியில குளிக்கிறதுக்காக அங்க வர்றவருக்கு வழி தெரியாததுனால அங்க இருந்த ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கிட்ட கேட்கிறாரு. அப்ப கங்கை நதி பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க, எந்த திசையில போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திசையை காமிச்சு இந்த பக்கம் தான் நினைக்கிறேங்க, இந்த பக்கம் போங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா யார்கிட்ட விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. உடனே இந்த யாத்திரைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. நான் பிறந்ததுல இருந்து இந்த ஊர்ல தாங்க இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப பிறந்ததுல இருந்து இருக்கு, ஆனா பக்கத்துல இருக்க கங்கை நதி எந்த திசையில இருக்குன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கவும், அது இல்ல சாமி, நான் இங்க இருந்தே கங்கையை நினைச்சு கும்பிட்டுக்குவேன், மத்தபடி நான் அங்க போகணுங்கிறது அவசியம் இல்லைங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணியில கூட கங்கை இருக்கதாங்க சேரா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வேணா நான் கொடுக்குற இந்த காணிக்கையை கொண்டு போய் கங்கை கிட்ட கொடுத்துருங்க, அவ கண்டிப்பா ஏத்துக்குவான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் ஆச்சரியத்தோட அதை வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போனவர் கங்கையில குளிச்சுட்டு அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு அந்த கங்கை நதியில அந்த காணிக்கையை போடுறாரு. அப்போ கங்கையில இருந்து ஒரு கை மட்டும் வெளியே வருது. அவர் கொடுத்த அந்த காணிக்கை கைகளை வாங்கிக்கிட்டு ஒரு தங்க வளையலையும் எடுத்து அந்த கைகளை வச்சு கொடுக்குது. நான் கொடுத்ததா என்னோட பக்தன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போ கங்கை தேவி இதை ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு ஒரு வளையலையும் அவங்களுடைய பரிசா கொடுக்குறாங்க. அப்படிங்கறதுனால அவன் அந்த வளையலை எடுத்துட்டு போறான். ஆனா போற வழியில அந்த வளையல் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு வியாபாரி கிட்ட அதை வித்துறான். அவனுக்கும் தெரியும் இது ரொம்ப விலை உயர்ந்தது, தெரிஞ்சுட்டு அவன் அரசருக்கு கொண்டு போய் விற்க அவரு மகாராணிக்கு கொடுக்கறாரு. மகாராணி, இந்த ஒரு வளையல் மட்டும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ஆனா எனக்கு இதோட இன்னொரு வளையலும் வேணும் இதே மாதிரி அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. வியாபாரி கூப்பிட்டு கேக்குறாங்க. அவனும் இந்த யாத்ரிகரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கேக்குறாங்க, அப்ப ஒரு வளையல் கொடுத்துட்டு போயிட்டு இன்னொரு வளையல் எங்க அப்படின்னு கேட்டதும், இல்லைங்க கங்கை கொடுத்தது அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையே சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ பொய் சொல்ற, இங்க இருந்தா திருடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இவன் இல்லைங்க எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்தாலும் அவங்க நம்பல. இந்த விஷயம் ராஜா கிட்ட போகுது. அவனுக்கு தண்டனை கொடுக்குற சூழ்நிலை வரும்போது நான் சொல்றது நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கை கிட்ட போய் திரும்ப கேட்டா தராலாம் எனக்கு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தர் காணிக்கைக்கு பரிசாதான் இதை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளி கிட்டயே போய் கேட்கறான். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த தொழிலாளி சொல்றான், என்ன பொறுத்தவரை நான் கும்பிடுற கங்கை தாய் எல்லா இடங்களும் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் செருப்பு தைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சிருக்கிற தண்ணியில கேட்கறான். நீ எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்க, நான் நம்புறேம்மா, உன்னோட பிரச்சனையை தீர்த்துவை அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுல இருந்து கங்கையோட கை எழும்பி அதுல இன்னொரு வளையலை கொடுக்கறான். இதை பார்த்து அதிசயப்பட்ட எல்லாருமே கங்கை நதியோட பேரு அருளை நினைச்சு வணங்குறாங்க. தன்னோட கடமையை சிறப்பா செய்துட்டு தெய்வத்தை நம்புறவங்களுக்கு அவங்க இடத்துக்கே தெய்வம் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க.